ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதற்காக இந்தியாவில் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை யூஸ் பண்ணுறாங்க, யூஎஸில் மட்டும் 120 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த கொஸ்டின் பல முறை பல இன்டர்வியூ அப்புறம் காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாம்லலாம் கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம், எதற்காக இந்த ஸ்டாண்டர்ட் சப்ளை ஃபார்மேட்டை ஒவ்வொரு கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரியும் ஸ்டாண்டர்ட் சப்ளை ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பல ரீசன் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்டான 5 ரீசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஜென்ரேஷன். நமக்கு மிஷினோட ஸ்பீடு ரிலேஷன்ஷிப்போட ஃபார்முலா தெரியும். N=120F/P அப்படின்னு. Nனா ஸ்பீடு, F அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, P அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸு, 120ங்கிறது கான்ஸ்டன்ட். இதில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயம் நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் மிஷினோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், மிஷினோட சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டோட்டல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எட்டி கரண்ட் லாசஸ். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மிஷினோட எட்டி கரண்ட் அண்ட் ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயம் பவர் லாஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்தியாவில் கம்மியான ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம் யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது. தேர்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இந்தியாவோட ஆவரேஜ் ஆனுவல் டெம்பரேச்சர் யூஎஸோட ஆவரேஜ் ஆனுவல் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவில் என்னென்னா 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் இந்தியா இருக்கும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட் இந்தியாவில் அமைச்சாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸுங்கிறத அந்த விதத்திலேயே அமைச்சிட்டாங்க. ஸோ அதே சேம் ஃபார்மேட்டையே என்னென்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். ஃபிஃப்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு என்னென்னா டிசி கரண்ட் தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் ஏசி கரண்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, தாமஸ் எடிசன் ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிசி எலக்ட்ரிசிட்டியை என்னென்னா யூஎஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அதாவது 110 வோல்ட்டு. அதுக்கப்புறம் நிக்கோலா டெஸ்லா என்ன பண்ணார் அப்படின்னா, ஏசி கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் கண்டுபிடிக்கும் போது என்னென்னா, ஆர்க் லைட் கார்பன்ஸ் ரொம்ப என்னென்னா பாப்புலராக இருந்தது. ஸோ அது ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்னா 60 ஹெர்ட்ஸ் என்னென்னா எஃபிஷியன்சியாக இருந்தது. ஸோ அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ 60 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற என்னென்னா ஃப்ரீக்வன்சி அவர் அதுக்கு யூஸ் பண்ணார். ஸோ வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெஸ்லா கண்டுபிடிச்ச அந்த 120 வோல்ட் 60 ஹெர்ட்ஸே என்னென்னா யூஎஸ்ல என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களோட சந்தேகங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.